இதுதான் வந்து பேலன்ஸ் வீல். இந்த பேலன்ஸ் வீல் தான் வந்து ஹோல் மெக்கானிசமே எனக்கு வந்து பார்த்துட்ருக்கு. ஹோல் மெக்கானிசம் இந்த சென்ஸ் கீழேயும் கனெக்டிவிட்டி வரும், மேலேயும் கனெக்டிவிட்டி இருக்கும். இது இப்படி சுற்றும் போது தான் நமக்கு இந்த நீடில் இருக்கிறது மூவ் ஆகும். கீழே சைமல்டேனியஸாக வீல் அண்ட் ஃபுட் பெடல் சேர்த்து மூவ் ஆகும். ஸோ இந்த பேலன்ஸ் வீல் நடுவில் பார்த்தா ஒரு ஸ்டாப், இது வந்து டிஸ்கனெக்டிங் ஸ்க்ரூ. இந்த ஸ்க்ரூ தான் இதை ரிமூவ் பண்ணால் இதெல்லாம் பார்ட்டாக காட்டலாம். ஸோ இது வந்து ஸ்டாப் மோஷன் ஸ்க்ரூ. ஸோ இது எப்போ வந்து இதை நம்ம ரொம்ப யூஸ்வலாக நம்ம அப்படி ஃபைன் பண்ணுறதுக்கு பண்ணுவோம். இப்போ இன்கேஸ் நம்ம தச்சுட்டே இருக்கும்போது ஸ்டக் ஆகிடும், இது ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தாலுமே இது மூவ் ஆகாது. அப்போ அந்த கேஸில் இந்த க்ளூவை வந்து ரிமூவ் பண்ணி, இந்த ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணி இதையும் லூசன் பண்ணி அதுக்கப்புறம் என்ன மூவ் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இது ரொம்ப பெரிய உள்ள மெக்கானிக்ஸ் எல்லாம் இது உள்ள கனெக்டிவிட்டியில் இருக்கும். ஸோ நமக்கு இங்கே எப்பயாவது ஸ்டக் ஆச்சுன்னா, எதுவுமே பண்ண முடியல, மேனேஜ் பண்ண முடியலன்னா அந்த கேஸில் இந்த க்ளூ ஓப்பன் பண்ணி நம்ம மூவ் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ தான் இது வந்து யூஸில் வரும். ஸோ அப்படியே பேக் சைடில் வரும்போது மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணோன்னா இங்கே தான் மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல ஒரு ரெக்டாங்குலர் ஷேப் ஒரு இது மாதிரி இருக்கும், அதோட தான் போய் கனெக்டிவிட்டி வந்து உள்ள பாஸ் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணோன்னா இங்கே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே வரும்போது இது ப்ரெஷர் ஃபுட் லிஃப்டர். ஸோ நமக்கு இது ஹேண்ட் லிஃப்டர்னு சொல்லுவாங்க. இது மேலே கீழே போகும்போது தான் இங்கே இந்த ப்ரெஷர் ஃபுட் வந்து மேலே கீழே லிஃப்ட் ஆகி வர்றது. ஸோ இது ப்ரெஷர் ஃபுட் லிஃப்டரும் சொல்லுவாங்க, ஹேண்ட் லிஃப்டரும் சொல்லுவாங்க. ஸோ இது அப்படியே வந்து கனெக்டிவிட்டி தான் இந்த ப்ரெஷர் ஃபுட்டு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தாக்கா இது வந்து த்ரெட் ஸ்டாண்டு, இல்லைன்னா ஸ்கூல் பெண்டல் சொல்லுவாங்க. இங்கே தான் நம்ம த்ரெட் போடுவோம். ஸோ இங்கேருந்து போட வரும்போது இதில் போட்டு அடுத்து இதிலெல்லாம் போடுவாங்க. ஸோ எந்த ஒரு லீவர் வந்து த்ரெட் எடுத்துக்குதோ அதை வந்து த்ரெட் டேக்கப் லீவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கேயும் த்ரெட் மாட்டுவோம், இங்கேயும் த்ரெட் மாட்டுவோம். அடுத்தது ஒரு மெயின் பார்ட் பார்த்தாக்கா இந்த நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, புள்ளி அப்படின்னு சொல்லுவேன் நான், கிணத்துல இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் எப்படி போடுவோன்னா இந்த மாதிரி மாட்டி இது நடுவில் போய் ஃபிக்ஸ் ஆகணும். அப்படியே ஃப்ரீயாக இருக்கக்கூடாது, லொடல் நிற்கக்கூடாது. ஸோ இழுக்கும் போது வந்து உனக்கு ஒரு ஈஸும் தெரியணும், ஒரு ஸ்டிஃப்னஸும் தெரியணும். அது சைமல்டேனியஸாக அது ரெண்டுமே மெயின்டைன் ஆகணும். அந்த கேஸில் தான் ஸ்டிச் வந்து நல்லா விழும். இது வந்து டென்ஷன் ரெகுலேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்படின்னா, இது லூஸாக இருந்துச்சுன்னா ஸ்டிச் வந்து சரியாக விழாது. இது டைட்டாக இருந்துச்சுனாக்கா த்ரெட் அருந்து போகும். ஸோ இது வந்து இது த்ரெட் டென்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு டென்ஷன் ரெகுலேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து த்ரெட் டென்ஷன், இது வந்து ஆன் த ஹோல் இது வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இதுக்குமே ஒரு ஸ்ப்ரிங் இங்கே ஒரு ஸ்க்ரூவோட இருக்கும். எதுக்கு அப்படின்னா, சில த்ரெட்ஸ் எல்லாம் வந்து நம்ம போடும்போது நார்மலாக இந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி இருக்கும்போதுமே லூஸாக இருக்கும். ஸோ அந்த கேஸில் இதை டைட்டன் பண்ணுறதுக்கும், இழுக்கும்போது ரொம்ப டைட்டாக வரும். அந்த கேஸில் வந்து இந்த ஸ்க்ரூ வந்து ஆப்போசிட் சைட் பண்ணும்போது லூஸ் ஆகிறதுக்கும் இருக்கும். ஸோ அந்த ஸ்ப்ரிங்கோட கனெக்டிவிட்டியில் தான் இந்த புள்ளி இருக்கும். ஸோ திஸ் பிளேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு டென்ஷன் ரெகுலேட்டர். ஸோ அடுத்து இங்கே எப்படி இதுலேயும் இந்த த்ரெட் டேக்கப் லிவர், இது ஒரு குட்டி க்ரூ இங்கே இதில் மேலே இதில் மாட்டி, இந்த குக்கு மாதிரி இருக்கு இல்லையா, இதில் மாட்டி அடுத்தது இதில் ஃபிக்ஸ் பண்ணி நீடில் கொண்டு வருவோம். ஸோ நீடிலுக்கு வரும்போது when it comes to நீடில், இங்கே ஒரு குட்டி பட்டன் மாதிரி இருக்கும். இதை வந்து மூவ் பண்ணோன்னா தான் ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணாதான் நீடில் மாட்டி இறக்கிறதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். இங்கே ஒரு ஸ்மால் டிஸ்க் மாதிரி இருக்கும், அதில் ஹிட் பண்ணுற மாதிரி மாட்டணும் நீடில் சரியாக மாட்டலைனாலோ, இல்லை நீடில் சரியான பொசிஷனில் இல்லை, லூஸாக இருக்குனாலோ ஸ்டிச்சஸ் வராது. சம்டைம்ஸ் ஊசி வந்து உடஞ்சி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் நிறைய இருக்குது. ஸோ அடுத்து வரும்போது இந்த ப்ரெஷர் ஃபுட்டில் பார்க்கும்போது 2 கால் மாதிரி இருக்கும். இதை வந்து கைடுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம தைக்கும்போது கைடு அளவு வச்சுட்டு மடித்து தைக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த கைடு அளவு வரும்போது ஐதர் திஸ் இந்த அளவு தான் நம்ம மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணுறது, இந்த கைட் அளவு. ஸோ இது நீடில் கீழே உள்ளது வந்து இந்த நீடில் பிளேட்டு. இந்த ஸ்க்ரூஸ் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த நம்ம தைக்க என்ன ஆகும்னா, அந்த துணியிலேருந்து வர நூலெல்லாம் வந்து அங்கங்கே போய் மாட்டிக்கும். ஸோ அந்த கேஸில் வந்து இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம பழைய டூத் ப்ரஷில் வச்சு அதில் இருக்க டஸ்ட்டெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு கைடுக்கு கீழே இங்கே பல்லாக இருக்கிறது வந்து ஃபீட் டாக்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபீட் டாக் என்னென்னா, இதில் துணிக்கு க்ரிப்பு, இந்த ப்ரெஷர் ஃபுட் போட்டோம்னாலும் அந்த க்ரிப்பில் தான் துணி நிற்கும். இதை போட்டு அது கூட மாட்டி க்ரிப்பில் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து டாகோட அந்த டீத் மாதிரி இருக்கிறதுனால இங்கே துணி நம்ம ஃபீட் பண்ணணும். ஸோ அதனால் இதுக்கு வந்து ஃபீட் டாக்னு பேர். ஸோ அப்படியே ஃப்ரண்ட்டில் வரும்போது இது வந்து ஸ்டிச் ரெகுலேட்டர். இதை வந்து லாங் ஸ்டிச்சு, ஸ்மால் ஸ்டிச் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஆப்போசிட் சைட் போகும்போது ரிவர்ஸ் ஸ்டிச்சு வரும். ஸோ இந்த க்ரூ மூவ் பண்ணினாக்கா ஸ்டிச்சோட லென்த்தை வந்து ரெகுலேட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இது வந்து ஸ்டிச் ரெகுலேட்டர். ஸோ ஹியர் கம்ஸ் வந்து பாபின் வைண்டர், பாபின் ஸ்பிண்டில் இது. ஸோ மிஷினில் இருக்கான்னு தெரியல, பட் ஸ்டில் இந்த இதில் பாபின்
போட்டுட்டு நூல் இங்கேருந்து அதில் சுற்றிட்டு கீழே க்ரூ வழியாக மாட்டி சுற்றிட்டு இதை பண்ணிவிட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் மிஷின் மூவ் பண்ணுற மாதிரியே நம்ம மூவ் பண்ணோம்னாக்கா பாபினில் நூல் பைண்ட் ஆகிடும். ஸோ பாபின் பைண்டர் இது. அடுத்தது வந்து அப்படியே கீழே வரும்போது இந்த பிளேட்டை இங்கே மூவ் பண்ணோம்னாக்கா நமக்கு வந்து ஷட்டில் சிஸ்டம் வரும். இந்த ஷட்டில் சிஸ்டம் வந்து பினீத் அண்டர் கிரவுண்ட் ஆக்டிவிட்டி அந்த மாதிரி இது. ஸோ ஒரு நிமிஷம் நான் வெளிச்சத்துக்கு டார்ச் இது பண்ணிக்கிறேன். ஹோப் இப்போ ஷட்டில் சிஸ்டம் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஷட்டில் சிஸ்டம் எப்படின்னா, இப்போ ஊசி வந்து இப்படி மேலே உள்ளே இருந்தாலோ அப்படியே மாட்டி இருந்தால் இந்த பாபின் கேஸ் எடுக்க முடியாது. அதே மாதிரி பாபின் கேஸ் இப்படி ஊசி இருந்தாலும் உள்ளே மாட்ட முடியாது. ஸோ இது ரிலீஸ் ஆனால் மட்டும்தான் இது லாக் சிஸ்டம் மாதிரி இது ரிலீஸ் ஆகும். ஸோ அப்போ தான் இதை எடுக்க முடியும். ஸோ இந்த ஷட்டில் சிஸ்டம் ஸோ வைண்டப் ஆகிறது தான் இப்படி அப்படி இப்படி அப்படி தான் மூவ் ஆகும் அது. ஸோ இதுதான் அந்த பாபின் நடுவில் நம்ம ஹுக்கு இருக்கும், பாபின் கேஸோடு சேர்த்து க்ரூவில் மாட்டுற மாதிரி இங்கே இருக்கும். ஸோ அதுதான். ஸோ நெக்ஸ்ட் கம்ஸு பாபின். இந்த பாபின் இருக்குது இல்லையா, இந்த பாபின் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். இங்கே பாபினில் ஒரு க்ரூவ் இருக்கும் குட்டியாக. இதுவும் வந்து சம்டைம்ஸ் லூஸ் ஆகிடுச்சுன்னா ஸ்டிச்சு சரியாக வராது. லூஸ் த்ரெட்ஸாக ஸ்டிச்சு சிக்கி வரும், இல்லை நூல் அருந்து போயிடும். ஸோ இந்த ஸ்க்ரூவுமே டைட் பண்ணி வைக்கணும். அப்பப்போ இதுலேயுமே கொஞ்சம் ஒரு ட்ராப் ஆயில் போட்டு, அந்த மிஷினுக்கான ஆயில் போட்டு அதை வந்து லூப்ரிகேட் பண்ணி வைக்கணும். ஸோ இதில் பாபின் மாட்டும்போது கேர்ஃபுல்லாக மாட்டணும். எப்படின்னா இதில் இந்த மாதிரி ப்ரெஸ் போட்டுட்டு இங்கே ஒரு 2 பிளேட்டாக இருக்கும் ஓவர்லாப் ஆன மாதிரி, அதுக்கு கீழே கொண்டு வந்து இதில் இப்படி சிக்கி இப்படி வராமல் இருக்கணும். இதுலேயுமே டென்ஷன் நம்ம ரெகுலேட் பண்ணணும், நம்ம கையால் தான் ஹேண்டில் பண்ணணும். இப்படி இழுக்கும்போது ரொம்ப லொடலொடனும் வரக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் வரக்கூடாது. அப்படி டைட்டாக இருந்ததுன்னா அருந்து போயிடும், லூஸாக இருந்ததுன்னா திருப்பி ஸ்டிச்சில் வந்து ப்ராப்ளம் வரும். ஸோ இது மாதிரி ரெடி பண்ண பாபினை வந்து இதில் இந்த ஹோல் தெரியுதா, இதில் இப்படி போய் மாட்டி, இப்போ ஊசி இருக்குது அதனால் உள்ளே போகாது. ஸோ இதை எடுத்துட்டோன்னா ஸோ இதில் போய் இப்படி ஃபிக்ஸ் பண்ணி இந்த ஹோலில் இப்படி போவோம், டக்குன்னு நமக்கு ஒரு சவுண்ட் வரும். இந்த மாதிரி வரும். இதுக்கப்புறம் எப்போவுமே தைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்துலேயுமே நம்ம ஸ்டிச் நூலெல்லாம் போட்டு கீழே இருக்க நூலும் மேலே வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஸ்டிச்சிங் ஆரம்பிக்கணும். ஸோ அப்படி